கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகம் 81 சங்கீதத்திலே நான் 13வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் தன் ஜனத்தை குறித்து அங்கலாய்க்கிற ஒரு வார்த்தை இதுதான். என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அருமையானுள்ளே, ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வழிகளில் நடந்தால் நமக்கு அற்புதங்கள் நடைபெறும். நம்முடைய விரோதிகளை அவர் அடக்கி போடுவார். 81 சங்கீதத்திலே நீங்கள் 14-15 வாசித்தால், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சை பேசி அடங்குவார்கள். 3வதாக அவர் ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவே என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க பார்க்க அழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 26 வாசித்தால் வேதவசனம் சொல்கிறது, சாமுவேல் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கு முன்பாக பிரியமாய் நடந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சிறிய வயதிலே எல்லாருக்கும் கீழ்ப்படிவார்கள். ஆனால் வாலிபர்களாக பெரியவர்களாய் மாறும் பொழுது அவர்கள் சுயத்திலே நடந்து விடுவார்கள். இங்கே வேதவசனம் சொல்கிறது, சாமுவேல் பெரியவனாக வளர்ந்தாலும் அவன் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. எபிரேய நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 24 பாருங்கள். மோசே பெரியவன் ஆன போது எவைகளை வெறுக்க வேண்டுமோ, எவைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த முடிவெடுக்கிற தீர்மானங்களுக்குள்ளே நடந்து வருகிறான். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் பிரியமாய் நடக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். மனிதருக்கு முன்பாக பிரியமாய் நடப்பது என்பது மனிதர்களோடு ஒத்து போகிறதை நான் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு நாம் பிரியமாக நாம் நடந்து வாழும் பொழுது மனிதர் கண்களிலே தயவிடுக்கிறது. 2வதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான். ஆகவே பிரிந்து போன பிற்பாடு ஆண்டவர் அவனை பார்த்து தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்ன? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே 17 நான் வாசிக்கிறேன். அங்கு வேதவசனம் சொல்கிறது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நம்மை விட்டு பலர் பிரிந்து போனாலும் அந்த பிரிந்து போன அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை தருவார். 3வதாக அங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6:9 சொல்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்கிற இந்த வார்த்தையானது தேவனோடு நடந்து வந்தான் என்கிற அந்த பொருள் வருகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆகவே அருமையானுள்ளே, இந்த இடத்திலே அங்கே நோவா என்பவன் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தான். அவனையும் அவன் சந்ததியும் ஆண்டவர் பாதுகாத்தார். அருமையானுள்ளே, என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மறுமதிப்பீடு செய்து ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 81:13 சொன்னவனமாய் ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்கிற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நீங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறோமா? சாமுவேலை போல, ஆபிரகாமை போல, நோவாவை போல, ஏன் ஏனோக்கை போல
ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வழிகளில் நடந்தால் அற்புதங்கள் நடைபெறும். சத்துருக்களை அடக்கி போடுவார், ஆசீர்வாதங்களை தருவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்க எங்களை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தீர்மானித்து அதிலே முன்னேறி செல்ல பிறந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.